வெல்கம் டு மை சேனல் குரு விநாயகா. இன்றைக்கி நம்ம 9th ஜியாகிரஃபியில் அட்மாஸ்பியர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அட்மாஸ்பியர்னா என்ன? இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ். அவ்வளோதான். இது ஒரு அட்மாஸ்பியரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸஸ் இருக்குது, வாட்டர் வேப்பர் இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஒரு குறிப்பிட்ட ப்ரப்போர்ஷனில் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் 78% இருக்குது, ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது, ரிமைனிங் 1% என்னென்ன இருக்குன்னா ஆர்கான் வந்து 0.93%, கார்பன் டை ஆக்சைடு 0.003%, நியான் 0.0018%, ஹீலியம் 0.000396%, ஓசோன் பார்த்திங்கன்னா 0.00000696 இருக்குது, ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 0.00000596. நெக்ஸ்ட்டு வேறு கேஸஸ் பார்த்திங்கன்னா கிரிப்டான் இருக்குது, செனான் இருக்குது, மீத்தேன். இதெல்லாம் மிக்ஸ் ஆனது அட்மாஸ்பியர். நம்ம ஏர்த்தை சுற்றி நமக்கான ஏர், நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஏர் இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து அட்மாஸ்பியர். நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் பாருங்கள் 21% தான் இருக்குது. இதில் இப்போ பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் காலையில் ஓசோன் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் வெளியில் நம்ம போகிறோம். ஆனால் இப்போ வந்து நிறைய வந்து பொல்யூஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். அட்மாஸ்பியர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ். இப்போ இந்த அட்மாஸ்பியரில் என்னென்ன ஸ்பியர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியரில் ட்ரோபோஸ்பியர் இருக்குது, ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்குது, மெசோஸ்பியர் இருக்குது, தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர் இருக்குது. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர்னால் என்ன? இட்ஸ் அ லோயஸ்ட் லேயர். இது பார்த்திங்கன்னா க்ரீக் வேர்டில் ட்ரோப்போஸ் அப்படின்னு இருக்குது. ட்ரோப்போஸ்னால் டேர்ன் ஆர் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போல்ஸ்லேருந்து சவுத் போல், நார்த் போல்லேருந்து 8 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் ஈக்குவேட்டர் வரையில் வருது. இதனோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். நம்ம ஹைட்டுக்கு மேலே போக போக அதனோட டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். இது வந்து வெதர் ஃபினாமினன். இந்த இடத்துல தான் வெதர் நிறைய மாற்றங்களை உண்டாக்குது. அதனால தான் இதுக்கு என்ன பேர்னா வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்னு பேர். இதனுடைய எட்ஜ் பார்த்திங்கன்னா ட்ரோபோபாஸ் அப்படின்ற பேர். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது வந்து ட்ரோபோஸ்பியருக்கு மேலே அபவ் இருக்குது. இதனுடைய எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர், அபவுட் 50 கிலோமீட்டரில் இருக்குது. எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதில் தான் ஓசோன் மாலிக்யூல்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு பேர் அதனால் ஓசோஸ்பியர். இதனோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஹைட் போக போக டெம்பரேச்சர் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. லார்ஜ் ஜெட் பிளேன்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் தான் பறக்க ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது மெசோஸ்பியர். இதனோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். இந்த மெசோஸ்பியரை நீங்கள் ஞாபகம் எப்படி வச்சுக்கலான்னா, இங்கே தான் ரேடியோ வேவ்ஸ், நம்ம ஏர்த்லேருந்து போகிற ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் இந்த மெசோஸ்பியர் போய் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ரிப்பீட் ஆகி வர்றது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கைலேருந்து வரக்கூடிய மீட்டியோஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தோடனே தான் எர்த்துக்கு பக்கம் வர இந்த மெசோஸ்பியரில் தான் என்னாகும் அப்படின்னா பேர்ன்ட் ஆயிரும், எரிஞ்சு விழுகிறது. அப்போ தான் அது நம்ம கண்ணுக்கு தெரியும். சரியா? இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3 ஸ்பியர் பார்த்தோம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் மெசோஸ்பியர். நெக்ஸ்ட் ஒன் தெர்மோஸ்பியர். இது பார்த்திங்கன்னா அபவுட் 600 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. இங்கே கேஸஸ் பார்த்திங்கன்னா லோவர் கேஸஸ் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹோமோஸ்பியர். இதனோட லோயர் ஸ்பேஸில் தெர்மோஸ்பியரோட லோயர் இதில் கேஸஸ் கொஞ்சம் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்மாக
இருக்கிறதுனால இதுக்கு ஹோமோஸ்பியர்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் போர்ஷன், அதுக்கு அடுத்த போர்ஷனில் அன்ஈவன் காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் ஒரு முறையில்லாததாக இருக்கிறதுனால இதுக்கு ஹெட்ரோஸ்பியர்னு பேர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹைட் போக போக டெம்பரேச்சர் ஹைட்டாக அதிகமாயிட்டே போகும். இதுக்கு இன்னொரு பேர் அயனோஸ்பியர்னு இருக்குது. இங்கே என்னென்னா அயான்ஸ் அண்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அந்த இதுக்கு அயனோஸ்பியர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்திங்கன்னா எக்ஸோஸ்பியர். இதுதான் அப்பர் மோஸ்ட் லேயர். இதில் பார்த்திங்கன்னா ரேர்ஃபைடு கேஸஸ், டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்குது. இது அவுட்டர் ஸ்பேஸு. அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா அரோரா ஆஸ்ட்ரலிஸ் அண்ட் அரோரா போர்லிஸும்போம். ஏன்னா இங்கே வந்து க்ளோயிங் லைட்ஸ், எலக்ட்ரான்ஸு இங்கெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால சன்லேருந்து வர லைட் இதில் படுறதுனால நைட் டைம்லேயும் நம்ம ஆஸ்திரேலியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த விடிய காலையில் நேரத்தில் கலர் மத்தாப்பு விடுற மாதிரி கலராக, ஏன்னா இதில் வந்து இந்த க்ளோயிங் லைட்ஸ் இருக்குது. இந்த இது வந்து தான் சன்னுக்கு பக்கமாக அப்பர் மோஸ்ட் லேயராக இருக்கறனால இங்கே அந்த அரோரா ஆஸ்ட்ரலிஸும் அண்ட் அரோரா போர்லைஸ் விழுகுது. இதில் க்ளோயிங் லைட்ஸ் தெரியும். எலக்ட்ரான்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகிறதுனா ஃப்ரம் தி சன்ஸ் சர்ஃபேஸ்லேருந்து வர்றதுனால மேக்னெட்டிக் ஸ்டார்ம், அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிக் மல்டி கலர்டு ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி அந்த இடத்துல தெரியும். இதெல்லாம் தான் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ். ஸோ ஃபாலோ மை சேனல், லைக் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஜியாகிரஃபி சம்மந்தமாக ஈஸியாக படிக்கலாம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா குரு விநாயகா சேனல். ஃபாலோ மை சேனல், like my channel, subscribe my channel.